தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகார சதுர்த்தியாக ஒவ்வொரு மாதமும் நம்ம கொண்டாடிட்டு வரோம். இது விநாயகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் துன்பங்கள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்க தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சி செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருப்பதனால எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி அந்த துன்பமானது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய அருளால் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சங்கடகார சதுர்த்தியில் விரதம் வழிபாடு சில விதிமுறைகளை நம்ம கடைப்பிடிப்பது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா சங்கடகார சதுர்த்தி எந்த மாதத்தில் வந்தாலும் அதற்கு தனி சிறப்பானது இருக்குது. அதுலேயும் சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி அளவிட முடியாத தனிச்சிறப்புகளை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்படி அதிக மாதத்தில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி ரொம்பவே உயர்வான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிக மாத சங்கடகார சதுர்த்தி இந்த வருஷம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. இந்த நாளில் நம்ம விநாயகரை முறையாக வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான துன்பங்கள் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சங்கடகார சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு உரிய நாளாக இந்த சங்கடகார சதுர்த்தி நாளானது சொல்லப்படுது. விநாயகப் பெருமான் ரொம்பவே எளிமையான கடவுள் ஆவார். இவரை நம்ம எளிமையான முறையில் வழிபட்டாலே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விநாயகப் பெருமானை நம்ம சங்கடகார சதுர்த்தி நாளில் வழிபடும் போது தெரியாமல் கூட அவருக்கு துளசி இலைகளை படைத்து நம்ம வழிபடக்கூடாது. துளசி இலை புனிதமானதாக இருந்தாலும் கூட மகாவிஷ்ணு மகாலட்சுமி போன்ற தெய்வங்களுக்கு உரியதாக சொல்லப்படுதுங்க. இந்த துளசி இலையை படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். துளசிக்கு பதிலாக விநாயகப் பெருமானுக்கு விருப்பமான அருகம்புல்லை நம்ம சங்கடகார சதுர்த்தி நாளில் படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் ஒவ்வொரு விரதத்தையும் நிறைவு செய்வதற்கு ஒரு விதிமுறைகள் மற்றும் சடங்குகளானது சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சங்கடகார சதுர்த்தி வழிபாட்டை சந்திரன் உதித்த பிறகு செய்ய வேணுங்க. பக்தர்கள் விரதத்தை முடிப்பதற்கு முன்னாடி சந்திரனை பார்த்து அவருக்கு தண்ணீரும் பாலும் படைத்து வழிபட்ட பிறகு இந்த சங்கடகார சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்ய வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. சந்திரனை தரிசிக்காமல் விரதத்தை நிறைவு செஞ்சோம்னா அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் அன்றைய நாளில் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேணும். சங்கடகார சதுர்த்தி நாளில் எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேணுங்க. அதே போல் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேணும். அதுவும் அசைவம் உணவுகள் என்று சொல்லக்கூடிய பூண்டு வெங்காயம் மது போன்ற உணவுகளை கண்டிப்பாக அன்றைய நாளில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேணும். இதனால் நேர்மறையான ஆற்றல்களும் உடல் நலனும் தூய்மையும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதனால நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அன்றைய நாளில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாதுங்க. சங்கடகார சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாளாகும். இந்த நாளில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை நம்ம அணிந்து கொள்வது அசூப பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பாரம்பரிய நம்பிக்கையின்படி கருப்பு நிறம் அப்படிங்கிறது எதிர்மறையான ஆற்றலோடு தொடர்பு கொண்டதாகுங்க. கருப்பு நிற உடைகளை அணிவதை
தவிர்ப்பது மட்டும் இல்லாமல் சங்கடகார சதுர்த்தி நாளில் சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் மாலை நேரத்தில் தானே சங்கடகார சதுர்த்தி வழிபாடு செய்கிறோம். அதனால பகலில் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. பகலில் தூங்குவதை அன்றைய நாளில் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பதாக இருந்தாலும் சரிங்க, பகல் நேரத்தில் நம்ம தூங்குவதை தவிர்த்து கொள்ள வேணும். அதே போல் முழு மனதோடு நம்ம இறை சிந்தனையில் இருக்க வேணுங்க. இறைவனுடைய நாமங்களை நம்ம விரத காலத்தில் உச்சரித்தபடியே நம்முடைய விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணும். பகலில் தூங்குவதால் எதிர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் விரதத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமாங்க. மற்ற தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் கூட முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு ஒரே ஒரு நாள் சதுர்த்தி நாளானது சொல்லப்படுது. விநாயகர் அவதரித்ததும் சதுர்த்தி திரியில் என்பதனால் ஒவ்வொரு மாதத்துலேயுமே வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதிகள் அனைத்து விநாயகர் வழிபாட்டிற்கு உரிய நாட்களாக சொல்லப்படுது. இதில் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியே சங்கடகார சதுர்த்தி அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. சங்கடம் அப்படின்னா துன்பம் என்று பொருளாகுமாங்க. ஹர என்றால் வேருடன் அறுப்பவர் என்று பொருளாகுமா. எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி அதை வேருடன் அறுத்தெடுக்கக்கூடிய விரதமாக இந்த சங்கடகார சதுர்த்தி விரதமானது சொல்லப்படுது. இதனால் வளர்ப்பிறை சதுர்த்தியை விட தேய்பிறை சதுர்த்தியில் அதிகமானவர்கள் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சங்கடகார சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் சந்திர உதயத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பானதாகும். அதே போல் சந்திர தரிசனம் செஞ்ச பின்னாடி நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்தோம்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க, அந்த துன்பத்தை விநாயகப் பெருமானுடைய அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யக்கூடிய பூஜைக்கு துர்வா யுகமா பூஜை என்று பெயராகுமாங்க. இப்படி அருகம்புல் படைத்து நம்ம விநாயகப் பெருமானை வழிபட்டோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும். கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. விநாயகருக்கு விருப்பமான மோதகம் படைத்து சிதிரு தேங்காய் விட்டு விநாயகரை நம்ம வழிபட்டோம்னா விநாயகருடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் படைத்து வழிபடுவதற்கு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் அனலாசுரன் என்ற அசுரன் இருந்திருக்கிறாரு. அந்த அசுரனை விநாயகப் பெருமான் விழுங்கி இருக்கிறாரு. இதனால் விநாயகருடைய உடலில் நெருப்பு போல மாறி இருக்குதுங்க. அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக அவருடைய தலையில் சந்திரனை சூடியும் அவருடைய உடலில் இருந்த வெப்பமானது தனியிலையாமாங்க. கடைசியாக முனிவர்கள் சில பேர் அருகம்புல்ல விநாயகருடைய தலையின் மீது வச்சிருக்கிறாங்க. உடனடியாக விநாயகருடைய உடலும் மனமும் குளிர்ச்சி அடைஞ்சிருக்குது. இதனால் அன்று முதல் விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கு முக்கிய பொருளாக அருகம்புல்லானது சொல்லப்படுது. விநாயகர் ரொம்பவே எளிமையான கடவுள் அப்படிங்கிறதுனால எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டை விநாயகப் பெருமான் மனதாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் கொடுப்பார், வேண்டிய வரங்களை கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. விநாயகருடைய படம் கூட இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க, மஞ்சள், சந்தனம், சாணம் எந்த ஒரு பொருளையுமே விநாயகரை பிடித்து வழிபட்டாலே போதும், அதில் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுலேயும் அவருக்குரிய சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகரை மனதார நினைத்து கொண்டு நம்ம எப்படி வழிபட்டாலும் அவர் நமக்கு பரிபூர்ணமான அருளை கொடுப்பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட துன்பத்தையும் விலக்கி வைப்பார். மகிழ்ச்சிகரமான சகல ஐஸ்வர்யங்களோட கூடிய வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது. சங்கடகார சதுர்த்தியில் விரதம் இருந்தோம்னா எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கி விடுங்க. வறுமை நீங்குவதற்கு, செல்வ செழிப்பு அதிபரிவதற்கும், வெற்றிகள் குவிவதற்கும் எந்த ஒரு காரிய தடை இல்லாமல் நம்முடைய பிரச்சனைகள் முடிவதற்கும் சங்கடகார சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது சிறப்பானதாகும். விநாயகருக்கு விருப்பமான மோதகம், அருகம்புல் போன்ற இரண்டையுமே கண்டிப்பாக அன்றைய நாளில் படைத்து வழிபட்டோம்னா விநாயகப் பெருமானுடைய அருளானது
அது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல் சங்கடஹர சதுர்த்தி நாளில் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா விநாயகர் அகவல், விநாயகர் போற்றி துதி போன்றவற்றை படிப்பது சிறப்பானதாகும். அது முடியாதவங்க எளிமையான முறையில் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 11 முறை சொல்லி வழிபட்டோம்னாலே போதுங்க. இல்லைன்னா 108 முறை சொல்ல முடிஞ்சிச்சுன்னா 108 முறை சொல்லி விநாயகர் பெருமானை அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பானதாகுங்க. அதே போல் விநாயகர் பெருமானை நீங்கள் வலம் வரும்போது 11, 21 என்ற ஒற்றைப்படை வரிசையில் நீங்கள் வலம் வருவது சிறப்பானதாகும். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 108 முறை கூட விநாயகர் பெருமானை சுற்றி வந்து நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு, ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.